Hey, what's up, you beautiful people? Welcome to a new day and a new vlog. So, இன்னைக்கு நீங்க டைட்டில் இருந்தே தெரிஞ்சிருக்கலாம். இன்னைக்கு என்ன வீடியோனா things you need to carry for a solo ride. So, yeah, இது வந்து solo ride மட்டும் இல்லை, நான் குரூப் ரைடு போனாலும் சரி, இல்லை எந்த ரைடு போனாலும் சரி, இந்த certain things வந்து எப்பவுமே நான் எடுத்துன்னு போவேன். ஸோ இன்னொரு ஒரு குட் நியூஸ் கைஸ். ஸோ என்னன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துன்னு இருக்கும் போதே நான் வந்து ஒரு ரைடில் இருப்பேன். ஸோ அதனால இந்த வீடியோ பேக் பண்ணும் போதே இந்த வீடியோவும் எடுத்துடலான்னு. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன எடுத்துன்னு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2 பேனியரு, அதுக்கப்புறமா ஒரு டேங்க் பேக்கு. ஏன் பேனியரு டாப் பாக்ஸே போதுமேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் டாப் பாக்ஸே போதும் தான் ஆக்சுவலாக. பட் எனக்கு வந்து பேனியர்ஸ் போகிறது வந்து பிடிக்கும். ஏன்றதெல்லாம் எனக்கு கேட்காதீங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். வண்டி வெயிட் ஆகுது, ஆமாம் வெயிட் ஆகுது. ஆஃப் ரோடிங்கில் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நான் மோஸ்ட்லி ஆஃப் ரோடிங் பண்ணோன்னா எங்கன்னா ஸ்டே பண்ணிட்டு பேனியர்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஜஸ்ட் வெறும் வண்டி தான் எடுத்துகிட்டு போவேன். ஸோ தட் இஸ் மச் பெட்டர். பட் ஹைவேஸில் நான் போனேன்னா ஆப்வியஸாக நான் பேனியர்ஸ் தான் போட்டுன்னு போவேன். ஏன்னா இட் ஃபீல்ஸ் மோர் கான்ஃபிடென்ட். எனக்கு இது என்னோட பர்சனல் சாய்ஸ். சில பேருக்கு வந்து வண்டி லைட்டாக இருந்தால் தான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். எனக்கு அப்படி இல்லை. எனக்கு இந்த பேனியர்ஸ் போட்டாக்கா வண்டி ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். கிராஸ் விண்ட்ஸ்லேயும் சரி, எதுலேயுமே சரி, வண்டி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயினே இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஸோ அதனால தான் பேனியர்ஸ் எடுக்கிறேன். ஸோ இது வண்டி இல்லை, இப்போ ஒன்று புதுசாக ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இது வந்து கார்பனாடோட டர்ட்டில் பேக்கு. ஸோ இந்த டர்ட்டில் பேக்கும் வந்து இப்போ எடுத்துன்னு போகிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்னென்ன ஐட்டம்ன்றதை பார்த்துடலாம். ஸோ இங்கேருந்து வருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ட்ரோன். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு நெசசரி ஐட்டம் எனக்கு. ட்ரோன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஆக்சுவலாக இந்த ட்ரோனுக்கோசரம் தான் பேனியர்ஸ் எடுக்கிறது. இந்த ட்ரோன் இல்லைன்னா எனக்கு வந்து வெறும் டாப் பாக்ஸே போதும். இந்த ட்ரோன் எடுக்கிறதுக்கோசரமே நான் வந்து ஒரு பேனியர் வந்து ஃபில் பண்ணிவிடுவேன். ஏன்னா டாப் பாக்ஸில் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆகிடும், அப்புறம் ட்ரோன் வைக்க இடம் இருக்காது. அதனால தான் மெயினாகவே பேனியர்ஸ் எடுக்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட லேப்டாப்பு. ஏன்னா நான் ஆன் தி கோலி எடிட் பண்ணி போடுறேன் இப்போல்லாம். முதல்லலாம் வந்து ஃபுல்லாக ஷூட் பண்ணிவிட்டு அப்புறமா இங்கே வீட்டுக்கு வந்துட்டு தான் எடிட் பண்ணி போடுவேன். இப்போ அப்படி இல்லை, கொஞ்சம் கண்டினியூஸாக இருக்கட்டும் வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு ஆன் தி கோ. ஸோ அங்கேயே போய் அப்படியே எடிட் பண்ணி போடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட க்ளவுஸு. ஸோ ஆப்வியஸாக இது வந்து டைச்சியோட க்ளவுஸு, வாட்டர் ப்ரூஃப் க்ளவுஸ். அண்ட் இது வந்து சம்மர்லேயும் ஓட்டலாம், பட் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். பட் இட்ஸ் ஓகே. நான் பீக் சம்மரில் ஓட்டுவில்லை, இப்போல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் மான்சூன் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்மளோட 5-வே சார்ஜிங் அவுட்லெட் இது. ஸோ ஆப்வியஸாக நான் என்கிட்ட ட்ரோனு, இந்த ஆக்ஷன் கேமரா, அதுக்கப்புறமா என் ஃபோனு, அப்புறமா வாட்ச்சு இதெல்லாம் சார்ஜ் பண்ணோன்னா நிறையா கேபிள்ஸ் எல்லாம் தேவைப்படுது. ஸோ அதனால இதை வாங்கிட்டேன். இதுக்கு நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இது இல்லைன்னா என் ரைடில் வந்து இது இருந்தே இருக்கணும். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் நெசசரி திங்ஸ் அது வந்து செனா 20S EVO இது. ஸோ இது வந்து இப்படியா உள்டாவில் காமிச்சிட்டேன். ஸோ இதுதான், இது வந்து செனா 20S EVO. இது சோலோ ரைடாக இருக்கும்போது ஆப்வியஸாக நான் வந்து மியூசிக்கெல்லாம் கேட்டுன்னு ஜாலியாக இருப்பேன். அண்ட் கால்ஸ் எல்லாம் கூட ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இந்த குரூப் ரைட்னா ஆப்வியஸாக ஸ்ரீகுமார் தான். ஸோ ஸ்ரீகுமார் கூட ஜாலியாக பேசினு அப்படியே போயின்னு இருப்பேன். இது வந்து என்னோடய மெடிசன் பேக்கு. ஸோ இதில் எல்லாமே மெடிசன்ஸ் தான். வால்னி ஸ்ப்ரே, அது கோல்டுக்கு ஜுரத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த மெடிசன்ஸு. அதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் பஞ்சி கார்ட்ஸ். எப்போ வேணாலும் லக்கேஜ் கட்டுற மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா ஸோ அதுக்கோசரம். அதுக்கப்புறமா Insta 360 X2. இது வந்து நம்ம Insta 360யோட இன்விசிபிள் செல்ஃபி ஸ்டிக்கு. இது டிஜேயோட செல்ஃபி ஸ்டிக்கு. இதுவும் இன்விசிபிள் செல்ஃபி ஸ்டிக்காக யூஸ் பண்ணலாம் DJI Action 4ஓட. இது ஒரு அமேசிங்கான ஃபீச்சர். இப்போ ஒரு புதுசாக ஒரு அப்டேட் ஓப்பன் ஆகிருக்கு, ரோல் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதில் வந்து இத்தையும் நம்ம DJI Action 4ல் இதை வந்து நம்ம வந்து இன்விசிபிள் செல்ஃபி ஸ்டிக்காக யூஸ் பண்ணலாமா. ஸோ தட் இஸ் ஒன் திங். அதுக்கப்புறம் நம்ம ட்ரைபாட். இது ரொம்பவே காம்பேக்டான ட்ரைபாட் கைஸ். எவ்வளோன்னு இருக்குது பாருங்கள். ஆனால் இது வந்து செம்மையாக எக்ஸ்டெண்ட் ஆகும். இது பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா, இது ஒன்று எக்ஸ்பேண்ட் ஆகல, இது வந்து ட்ரைபாடாக ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல். இதில் வந்து நீங்கள் ஆக்ஷன் கேமராவும் மவுண்ட் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் வந்து இதில் வந்து ஃபோனும் மவுண்ட் பண்ணலாம், ரெண்டுமே பண்ணலாம். அதுக்கு தான் இது. இன்னொன்று என்னென்னா இப்போ நான் இங்கே என்னென்னலாம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேனோ அதெல்லாம் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு லிங்க்ஸ் தரேன். ப்ராடக்ட்லாம் வந்து என் லிங்க் மூலிமா வாங்கினீங்கன்னா என்னோட சேனல் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும், ரைட்ஸ்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். பட் உங்களுக்கு எதுவுமே எக்ஸ்ட்ரா காசு உள்ளாது இல்லை. ஸோ தயவு செஞ்சு என் லிங்க்லேருந்தே வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லிப்பர்ஸு. இது வந்து நம்மளுக்கு தேவை தான். அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸஸ்ஸு. அண்ட் இப்போ வந்து நம்ம இது வந்து ப்ளூ டேக். இது ஏன்னா நம்ம ஆக்ஷன் கேமராவில் வந்து ஃபர்ஸ்ட் நான் வயர்டு மைக் யூஸ் பண்ணியிருந்தனால மைக்கை வந்து கவர் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து மான்சூனில்
ப்ளூடாக் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போதைக்கு அதுக்கு வந்து எந்த ஒரு அவசியமே இல்லை. ஏன்னா இப்போ நான் இதோ இங்கே தெரிஞ்சுங்களா, இந்த மைக்கு தான் இப்போ வந்து நான் ஹெல்மெட் உள்ளே போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக. நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸ் டிஷ்யூஸு. இதுதான் என்னோடய ஃபேஸ் டிஷ்யூஸ். ஸோ ஆப்வியஸாக ஃபேஸ் டிஷ்யூஸ் என்ன சொல்லுங்க உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் இல்லாமல் இன்னொரு ப்ராடக்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட செயின் க்ளீனிங். இது வந்து செயின் லூப் அண்ட் செயின் க்ளீன் இது ரெண்டுமே எடுத்துன்னு போவேன் நான். ரைட்டில் உங்கள் வண்டிக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம், ரொம்பவே நெசசிட்டியான ஒரு விஷயம். எடுத்துன்னு போகணும், இல்லைனா மிகப்பெரிய பிரச்சனையில் உண்டாயிடும். அதுக்கப்புறமா ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பஞ்சர் கிட், ஃபுல்லாகவே பஞ்சர் கிட் தான் இதுவும். அண்ட் இது வந்து டயர் இன்ஃப்ளேட்டர், போட்ரானிக்ஸோட டயர் இன்ஃப்ளேட்டர். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக இந்த ஒரு பேக் இருக்குது. ஸோ இது என்னன்னா நம்ம டேங்க் பேக்கில் உள்ளே வர ஒரு பேக் இது ஆக்சுவலாக. ஸோ இது நான் வந்து டேங்க் பேக்கில் யூஸே பண்ணுறதில்ல. இது டேங்க் பேக் மேலே போடுற பேக் இல்லை, டேங்க் பேக் உள்ளவே ஒரு பேக் வரும். ஸோ அதுதான் இது நான் யூஸே பண்ணுறதில்ல. 15 லிட்டர்ஸ் நான் கெப்பாசிட்டி யூஸே பண்ணுறதில்ல. இது ஏன் வச்சுருக்கேன்னா, சப்போஸ் ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டில் வந்து ஏதோ வாட்டர் வந்து பேனியர்ஸில் லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு, என்னோட மெயினில் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ பேனியர்ஸ் எதுவும் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த 2 பேனியர்ஸில் ஒரு பேனியர், அதாவது சைலன்சர் பக்கம் இருக்கிற பேனியரில் வந்து நான் வந்து ஃபுல்லாகவே எலக்ட்ரானிக்ஸ் தான் வைப்பேன். இன்னொரு பக்கம் வந்து ஃபுல்லாக என்னோடய ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ் அதெல்லாம் தான் வைப்பேன். அதுதான் என்னோடய வே ஆஃப் ஆர்கனைசிங். அதுதான் நீங்களும் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு எப்படி வேணும் நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் எலக்ட்ரானிக்ஸ் சைடில் வந்து இதுவும் வச்சுருவேன். சப்போஸ் ஏதாவது லீக் ஆச்சுன்னா, எலக்ட்ரானிக்ஸ் எதுவுமே வாட்டர் ப்ரூஃப் இல்லை. ஸோ அதனால் இப்போ அதில் போட்டேன்னா வாட்டர் ப்ரூஃப் ஆகும். இது 15 லிட்டர்ஸ்ன்றதுனால ஆல்மோஸ்ட் ஆல் தி எலக்ட்ரானிக்ஸ் இதுவே வந்துடும். அதனால் ஒரு மூட்டை மாதிரி இருக்கும் இது. அதை பண்ணிட்டு டஃபல் பேக் மாதிரி அதை ரோல் பண்ணிடலாம். ஸோ இந்த பஞ்சர் கிட்டு, ஸோ இதெல்லாம் வந்து ஸோ இப்போ இதோட பேக்கிங்கெல்லாம் எப்படி பண்ணணும் அதெல்லாம் வந்து உங்கள் இஷ்டம். நீங்கள் எந்த பேக்கில் வேணுமோ அந்த பேக்கில் வச்சுக்கலாம். அதெல்லாம் ஒரு மேட்டரும் கிடையாது. பட் இது இல்லாமல் இன்னும் 2 விஷயம் எனக்கு ஆக்சுவலாக தேவை. ஸோ ஒன்று வந்து நம்மளோட பைக்கோட டூல் செட்டுன்னு ஒன்று வரும், ஸ்டான்லி. இது நிறைய பேர் செஞ்சுருக்கோம், அது ஒன்று எடுக்கணும். இப்போதைக்கு எல்லாமே சின்ன சின்ன ரைட்ஸ் தான் பண்ணுறது இல்லைங்களா, ஸோ அதனால் அதை எடுக்கலை. பட் இந்த வருஷம் வந்து ஒரு மிகப்பெரிய ரைடு வச்சுருக்கிறேன், நார்த் சைடில் போகலான்னு. ஸோ அந்த ரைடுக்கு வந்து அதெல்லாம் வாங்க வேண்டியது வரும். ஸோ அது ஒன்று வாங்கணும். அதுக்கப்புறம் அது இல்லாமல் நம்ம பிஎம்டபிள்யூட பேட்ரி உங்களுக்கே தெரியும், ரொம்ப வீக்கான ஒரு பேட்ரி தான் அது. புது பேட்ரி தான் போட்டிருக்கோம், பட் அதுவும் வந்து சீக்கிரமாகவே போயிடும். ஸோ அதனால என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஜம்ப் ஸ்டார்ட் தான் அது என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பேட்டரியில் வந்து சடன் பவர் கொடுத்துட்டு, அது என்ன பேர் மறந்துட்டேன். பேட்டரியில் வந்து அது ஆன் பண்ணோன்னா சடனாக ஒரு பவர் வரும், அப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அது ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதுவும் வந்து வாங்கணும். அதுவும் ரொம்ப யூஸ் ஆகும் நம்மளுக்கு. ஸோ இந்த 2 ப்ராடக்ட் வாங்கிட்டேன்னா ஆக்சுவலாக இந்த செட்டப்பில் வந்து ஆல் இண்டியா ரைடே முடிக்கலாம் நான். ஆப்வியஸாக சப்போஸ் ஆல் இண்டியா இன்னும் ஜாஸ்தி துணி எடுக்கணும்னா அப்போ நான் வந்து டாப் பாக்ஸ் எடுக்குவேன். ஏதோ ஜாஸ்தி துணி இப்போ இதுக்கு இவ்வளோதான்றதுனால வெறும் பேனியர்ஸ் தான். அப்படி இன்னும் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே வந்து டாப் பாக்ஸில் போயிடும். 2 பேனியர்ஸ்லையுமே வெறும் க்ளோத்ஸ் தான் இருக்கும். ஸோ இதுதான். இது இல்லாமல் இன்னொரு 2 கிராஷ் பார் பேக் வேறு நான் வந்து யூஸ் பண்ணலான்னுக்கிறேன். அதில் வந்து ஆப்வியஸாக என்னோடய இது பஞ்சர் கிட் அண்ட் ஏர் இன்ஃப்ளேட்டர், அதுக்கப்புறம் நம்மளோட செயின் லூபு. ஸோ இது இல்லாமல் இன்னொரு ஐட்டம் பண்ணுறது கேஸ், இது மறந்துட்டேன் பாருங்க காமிக்கிறதுக்கு. ஸோ இது வந்து நம்மளோட WD-40. ஸோ இது எதுக்குன்னா, நம்ம சப்போஸ் பேனியர்ஸில் வந்து எதுனா மழை வந்து ஃபுல்லாக சேர் ஆகிட்டு பேனியர்ஸ் வந்து ஓப்பனே பண்ண முடியலன்னா, அப்போ இதை வந்து லைட்டாக ஸ்ப்ரே அடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டாலும் ஓப்பன் ஆகிடும், எல்லாம் ஃப்ரீ ஆகிடும். நிறைய இடத்துல இது கை கொடுத்துக்குது எனக்கு. நிறைய இடத்துல டாப் பாக்ஸ் எல்லாம் வந்து இதை வச்சு தான் ஒரு வாட்டி ஓப்பனே பண்ணேன். ஃபுல்லாக ஓப்பனே பண்ண முடியல, இதை வச்சு தான் ஓப்பன் பண்ணேன். இது வெரி வெரி யூஸ்ஃபுல் ப்ராடக்ட். இதெல்லாம் தான் கேரி பண்ணுறது. இது இல்லாமல் இன்னும் 2-3 ஐட்டம் இருக்குது டேங்க் பேக் உள்ள. ஸோ அதாவது அது பார்த்திங்கன்னா, இது வந்து மூஞ்சி தொடச்சிக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா பலக்லாவா, இது ஒரு பந்தானா. இப்படிக்கா பார்த்திங்கன்னா நம்மளோட ரேம் மிரர்ஸோட லாக், இப்படிக்கா பார்த்திங்கன்னா நம்ம ரேம் மிரரோட லாக்ஸு, அதுக்கப்புறமா இது வந்து ஒரு இங்கே பக்கம் ஒரு நைஃபு ஃபார் சேஃப்டி பர்பஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம், உங்கள் மிஸ்லேனியஸ் ஐட்டமும் நிறையா இருக்குது கைஸ். சப்போஸ் உங்களுக்கு இது எதுனா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். ஸோ இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ டோன்ட் forget to hit the notification bell so that you will get notified whenever I post a new video. Catch you guys in the next one. Peace.